ஹாய் காய்ஸ்! நான் என்ன எபிசோட் பார்க்க போறோம்னா, த்ரோன் ஆஃப் ஷீல்ட் சீசன் 2 எபிசோட் 46 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஃபுட் சப்ளை எப்படி தடுக்கணுங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 2 முக்கியமான காரணம் என்னன்னா, இது 2மே ரொம்பவும் கஷ்டமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லி சரியா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் வழியா தான் கொண்டு போகணும். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதன் மூலமா தான் அவங்க ஈஸியாவே அதை கொண்டு போகலாம்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயர் தாத்தா சொல்லிட்டு நம்ம அந்த டெவில் ஃபுட் சப்ளை பண்றவங்களோட ரூட்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். கரெக்டாக எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயர் தாத்தா சொல்லி. ஆனால் அந்த ஃபுட் சப்ளை ஒன்று நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக நடக்கும்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்பவும் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி அடுத்த 6 மாதத்துக்கு உங்களோட அந்த டீமன் ஹண்ட் பாஸ் அது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இருக்காரு கமாண்டர். இது வந்து நம்ம டீமன் ஹண்டிங் பாஸை சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த மிஷினை நான் தான் லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நம்ம லூவா வச்சாங்களோட அவர் தான் சக்ஸஸ் கொடுப்பார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக உன் முதலோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸை உன்னோட ரூட்டை ஃபர்ஸ்ட் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆக போகிறது வந்து டீமன் கேம்புக்கு தான் இன்னும் 3 நாளில் கண்டிப்பாக சப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த 3 வாரமே அந்த டீமன்ஸ் எல்லாமே வெளியிலே வந்துட்டு இருக்கும். அது இந்த ஏரியாவை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த மிஷனுக்கான இடையவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படியா பார்த்தாலும் கண்டிப்பாகவே ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கு. அவங்க எல்லாத்தையுமே ஃபுட் சப்ளை பண்ணுறவங்க கிட்ட நெருங்க விடாமல் மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருமே டீமன் ஃபுட் சப்ளை பண்ணுறவங்களை ஃபஸ்ட் எலிமினேட் பண்ண அவங்கள மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஃபுட் சேர வேண்டிய ஃபுட்டு கண்டிப்பாக போய் சேராது. அதனாலேயே பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாருமே உள்ள பூந்து அந்த டீமன்ஸ்களை அட்டாக் பண்ண டீமோட மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓகே ஆகாது. அவங்கள கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஸ்க். உடனே அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், கேப்டன் என்ன நீங்கள் சாகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமாக மறைச்சிட்டு கோப்பட்ட நம்ம ஹீரோட மாஸ்டர்லேருந்து ஹீரோ டீம் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே அவரும் ஆப்போனண்ட்டும் தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணுற பார்த்து அல்டி கமாண்டர் இங்கே யாருமே கண்டிப்பாக சாக போகிறது இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே அந்த டீமன்ஸ் அழிச்சது தான் அழுதுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும் அந்த ஆப்ஷன் சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்குன்னு சொன்னதுமே வாயை மூடு பேசுறதுக்கு இது ஒன்றும் உன்னோட டர்ன் கிடையாது. இது என்னோட டர்ன், இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உதவும். எல்டரும் டென்ஷன் ஆகிட்டு இது ஒன்றும் சாதாரண போட்டி கிடையாது. இது ஒரு மிஷன். இது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் உன்னோட எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நம்ம ஹீரோவும் அவரோட பிளானை சொல்ல ஹீரோ ஒரு இடத்த காமிச்சு இந்த இடம் தான் கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் சொன்னதுமே எல்லாமே ஒரு புதுசாக சொன்னதுனால உடனே அவன் ஆப்போசிட்ல இருக்கவனும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு எதனா அறிவு இருக்கான்னு சொல்லி ஓவரா நம்ம ஹீரோவும் நீங்கள் ஒருத்தரை மட்டும் சொல்கிறீங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மொத்த டீமையும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மொத்த டீம் இந்த வழியில் தான் வரப்போறாங்க. அந்த மொத்த டீம்மேட்டை தடுக்கணும்னா உங்களோட டீம்மேட் எல்லாருமே கம்பைனாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம லூவாச்சங்க ரொம்ப சரியில்லாக வச்சு உன்னோட டீம்மேட்டோட பவர்ஸை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மேட்ச் இது காட்டுறாங்க. அங்கே வந்து மொத்தம் 12 பேர்கிட்ட கண்டிப்பாக வரும். அது குயிக்காக நம்ம தான் சமாளித்து ஸ்டாப் பண்ணணும். அவங்களை எல்லாத்தையும் வெரி பேக் சீக்கிரமாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட்டும் வர ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம இதில் ட்ரெயின் மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுவும் வந்துட்டு இருக்கு. அது ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் உள்ள தான் எல்லா பீஸ்ட்டோட பவர்ஸும் இருக்குது, ஃபுட்ஸும் இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினோட இது அட்டாக் பண்ணி ட்ரெயினுக்கு வந்ததுமே உள்ள இந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் வெளில வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டீம்லேருந்து எல்லாருமே வேற லெவலில் ஃபைட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர் கூட விட்டு கொடுக்கல. தன்னோட ஃபுல் பவர்ஸையும் கேதர் பண்ணி எல்லாருமே ஜுவாட் அது இதுன்னு வச்சு எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கே பீஸ்ட்டுங்களை கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருக்குது. நம்ம கயர் ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம்னு சொல்லி எல்லாருமே வேற லெவலில் அங்கே இருக்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, இது இவ்வளோ ஈஸியாக முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் எல்லாரும் டீமாக சேர்ந்து அட்டாக் பண்ணதில் இதுவாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ டீமோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூ வச்சாங்க நீ நல்ல பிளான் தான் போட்டிருக்க அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டீமன் கார்டு சரௌண்ட் அதாவது டீமன் கார்டு ஏரியாவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் கொடுத்தாலே போதும், நாங்கள் எல்லாருமே செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே எல்லாருமே 1 by 1 வேற லெவலில் அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அது உள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணுறோம். பட் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கமாண்டர் இது கண்டிப்பாக நம்ம பேட்டில் ஃபீல்டுக்கு கொண்டு போய் ஆகணும். அப்போ தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பிளான் போட்டு கரெக்டாக அதை அங்கே கொண்டு வந்துடுறானுங்க எல்லாருமே பேட்டில் ஃபீல்டு. இது எல்லாத்தையுமே நாங்கள் அங்கே டிஸ்பேச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பொண்ணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா இதுலேருந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு இதில் நிறைய மான்ஸ்டர், அதாவது காட் ஆஃப் வார் மான்ஸ்டர்ஸ் 7 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாருமே வேற லெவலில் பார்க்கறதுக்கு அல்டிமேட் பவர் சொல்கிறார். அந்த மான்ஸ்டரே நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்க, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக அங்கே இருக்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஹீரோவெல்லாம் சுத்தமாக எதுவுமே வர முடியல. நம்ம ஹீரோவும் தன்னோட ஸ்வாடையும் ஆர்மரையும் வர வச்சுக்கிட்டு அதுலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதோட ஃப்ரெஷரை வெளியில் கொண்டு வந்து மான்ஸ்டரும் வீட்டுக்கு இருக்க மாதிரி இல்லை, சும்மா அல்டிமேட் லெவலில் தான் அதுவும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் தன்னோட ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த மான்ஸ்டரும் தன்னோட பவர்ஸை கேதர் பண்ணி தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதுலேருந்து 1 by 1 மாதிரி தப்பிச்சு தான் போயிட்டு இருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சமாளிச்சாலே போதும், அதுக்குள்ளே இருந்தது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராய் ஆகணும். அதனால் அதுக்கான டைமிங் வந்து 15 மினிட்ஸ், இப்போ 10 நிமிஷம் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இன்னும் 5 மினிட்ஸாவது எப்படியாவது போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா வேறு லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கயரும் கூட வந்து கம்பைன் பண்ணிக்கிறா, தன்னோட ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணுறா. அதனால் அது ஷீல்டு
போட்டு ஃபயர் ஷீல்டு மாதிரி ஆக்டிவேட் பண்ணி தான் அதோட அட்டாக் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோ டீமால சுத்தமாக சமாளிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் எல்லாம் கொடுக்கும். அட்டாக் பண்ணுறதுனால தான் வேலையாகுதுன்னு சொல்லிட்டு 1 by 1 மாறி மாறி அட்டாக் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாகவே ஷீல்டை போட்டு ஈஸியாகவே மொத்த பேரும் பறக்க விடுது. இங்கேருந்து எல்லாருமே எப்படியோ தப்பிச்சு போயிடுங்க, நான் அந்த டீமனை பார்த்துக்கிறேன், இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவை அங்கே உள்ளே போய் அதோட அட்டாக்கே இது பண்ணிடுறான். அதனால அதால் நம்ம ஹீரோவால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. ரொம்ப மற்றவங்க எல்லாருமே ரிலீஃப் ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோவை அது ஈஸியாகவே பிடிச்சவங்க எல்லாருமே கேப்டன் சொல்லி தான் நம்ம ஹீரோவை கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதால் நம்ம ஹீரோவால் வெளில வர முடியல. நம்ம ஹீரோ மேலே கை வச்சதுனால நம்ம கையாக்கும் சரியான கோவம் வந்துடுது. அவளும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வேற லெவலில் சேனியா கொள்ளலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் வேற லெவலில் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறேன். பவர்ஸை பார்த்துட்டு நான் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இது ஒரு டீமன் ஸ்கில், இது வந்து லெவல் 9ல் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இது எப்படி கயிறு யூஸ் பண்ணுறான்னு சொல்லி எல்லாமே செம்ம ஷாக்காக பார்த்து அந்த மான்ஸ்டர் என்ன பவர் இது 6th லெவல் ரீக்ரெக்ஷன் பவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதனால எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, இதனால உங்களை அழிக்க முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயிறு என்ன பண்ணுறாரு என்னோட அட்டாக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த டீமன்லாம் முடியலாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வேணாம் அதை யூஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இதுவாக கத்திக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவும். அதனால் அதெல்லாம் கேட்காம அந்த பவர் சாக் 4வது 6வது பில்லர் ஆஃப் ரீக்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக் எல்லாத்தையும் வேற லெவலில் நம்ம கயிறு ரீக்ரேஷன் பண்ணி அவள் உடம்புல வந்து ஒரு ஸ்வாட் குத்தி அது மூலமாக அந்த இதை போய் சொருக்க ஆரம்பிக்குது. அதாவது தன்னோட சோலை டிஃபெண்ட் பண்ணி அந்த இது மூலமாக அட்டாக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஹீரோவால் தாங்கிக்க முடியாமல் தன்னோட பீஸ்ட்டை சமன் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னை வேற லெவலில் அந்த பீஸ்ட்டும் வேற லெவலில் வந்து சமனாக ஆரம்பிக்கும். இந்த பீஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட் லெவலில் அந்த டீமனோட பீஸ்ட் பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு அல்டிமேட் பவர்ஸை கொடுக்குற நம்ம ஹீரோவும் தன்னோட ஆர்மரோட அல்டிமேட் லெவலில் மோஜ் ஆக ஆரம்பிக்கிறான். அதுவும் ஒரு வழியாக மோஜ் ஆகி முடிச்சிடுறான். தன்னோட ஆர்மரோட மோஜ் ஆகிட்டு வேற லெவலில் அங்கே இருக்க டீமன் எல்லாத்தையுமே அழிச்சு போட்டு வரும். அது ஒரு பில்லராகவே வேற லெவலில் ஃபார்ம் ஆகுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கா அவனும், இதை உன்னால் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கயிறுக்கு போய் கிஸ் பண்ணி அவளை நார்மல் ஆக்கிடுறான். அந்த இது அட்டாக் பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ஷன் வரவிடாமல் நம்ம கயிறை நார்மல் ஆக்கிடுறான். நம்ம ஹீரோ கயிறுக்கிட்ட இருந்து கிளம்புன அந்த ஜுவாடு வந்து அது அப்படியே தான் இருக்குது, இந்த ஜுவாடால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை போட்டுக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஜுவாடோட பவர் வந்து அந்த ஷீல்டெல்லாம் நொறுக்கிட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ணி அடிச்சு சாப்பிடத்தில் எல்லாருமே அங்கே நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு கயிறு என்னை வந்து தப்பாக நினச்சிக்காத, உனக்கு குணப்படுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூவாச்சா உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயிறு ஃபஸ்ட்டு கேட்குற வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கீழே வந்து இறங்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ கைட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் சடனாக அந்த பீஸ்ட்டை கொண்டதுமே அந்த பீஸ்ட்டோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செயின் மாதிரி வந்து வெளியில் வந்து விழுவுது. அதை நம்ம ஹீரோவும் தான் பார்க்குறான். பார்த்ததும் வந்து அது என்ன செயின் எடுக்கிறான். அதுவுமே அந்த செயின் வேர்ல்டு உள்ளே போயிடுறான். டேரெக்டாக அந்த செயினுக்குள்ளேயே போயிடுறான். அது உள்ளே போனதுமே அங்கே ஏதோ ஒரு இதில் யாரோ அடைக்கப்பட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோவும் யார் இது என்ன இடம் அப்படிங்கிறது புரியாமல் தான் உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போனால் ஒரு குட்டி பொண்ணு தேவதை மாதிரி அழகாக இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை காய்ஸ். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க காய்ஸ். பை காய்ஸ். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் காய்ஸ். பை காய்ஸ்.